அடிக்கிற வெயிலுக்கு நீங்க நிறைய பேர் மண்டை சூடாகி திரிஞ்சு கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரியான நேரத்துல கட்டாயம் நீங்க தலைக்கு எண்ணெய் வைக்கணும். ஸோ இந்த இந்த டைமுக்கு ஏத்த மாரியே நான் ஒரு ப்ராடக்ட்ஸோட வந்திருக்கேன். ஸோ லக்ஷ்மி ஹெர்பல்ஸ்ல இருந்து எந்த விதமான கெமிக்கலும் யூஸ் பண்ணாம முற்றிலுமே இயற்கையா தயாரிக்கப்பட்ட ஒரு ஹேர் ஆயிலும் அண்ட் சீயாக்கா பொடியுமே கொண்டு வந்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய பேருக்கு முடி உதிருது. இளநர வருகுது, நரமுடி வருகுது, சொடுகு பிரச்சனை இருக்கு, முடி வந்து ஸ்ட்ராங் இல்லாம காணப்படுது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நீங்க கெமிக்கல் ஐட்டங்களை வந்து யூஸ் பண்ணாம 100% இயற்கையா தயாரிக்கப்பட்ட இந்த மாதிரியான ஐட்டங்களை வந்து யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து தெரிகிறதோட எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே வந்து இல்லாம இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது லக்ஷ்மி ஹெர்பல்ஸ்ட ஹேர் ஆயில். இது வந்து சீயாக்காய் பொடி பவுடர். இப்போ நீங்கள் ஷாம்புலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. ஷாம்புவாக இருக்கட்டும், கண்டிஷனர்னு சொல்லுவாங்க, எல்லாமே வந்து கெமிக்கல் தான். அப்படி யூஸ் பண்ணாமல் காலாகாலமாக நம்மளோட பழைய ஆக்கெல்லாம் யூஸ் பண்ணி வந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சீயாக்காய் பொடி தான். ஸோ அதுவுமே வந்து நம்ம லக்ஷ்மி ஹெர்பல்ஸால் வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. லக்ஷ்மி ஹெர்பல்ஸில் இந்த ஹேர் ஆயிலில் நிறைய இயற்கையான பொருட்கள் சேர்த்துருக்காங்க. ஒரு லிஸ்ட்டே தந்திருக்காங்க. கருவேப்பிலை சேர்த்துருக்காங்க, வேப்பிலை சேர்த்துருக்காங்க, நெல்லிக்காய், கற்றாழை, வெந்தயம், செம்பருத்தி, ரோஜா, வெங்காயம், அவுரி, மருதாணி, ஆவாரம்பூ, கரிசலாங்கண்ணி மற்றும் பலவற்றின் இயற்கையான மூலிகை சாறுகளோட முற்றிலுமே இயற்கையான வேர்ஜின் கொக்கனட் ஆயில் தேங்காய் எண்ணெயோட சேர்த்து தான் இந்த இயற்கையான எண்ணெயை தயாரிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் எண்ணெயோட இவ்வளோ இயற்கையான சாறுகளை சேர்க்கக்குள்ள கட்டாயம் ஒரு நல்ல எஃபெக்ட் தரக்கூடிய ஒரு பெனிஃபிட்டான ஆயிலாக இது காணப்படும். இந்த ஹேர் ஆயிலோட நீங்கள் சும்மா ஷாம்புவை யூஸ் பண்ணாமல், அதெல்லாம் கெமிக்கல், அதை யூஸ் பண்ணாமல் நல்ல இயற்கையான இந்த சீயாக்காய் பொடியை யூஸ் பண்ணி உங்களோட ஹேரை நீங்கள் வாஷ் பண்ணலாம். இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சீயாக்காய், பூந்திக்காய், கற்றாழை, வெந்தயம், செம்பருத்தி, ரோஜா, அவுரி, மருதாணி, ஆவாரம்பூ, நெல்லிக்காய், பச்சை பயிறு, வேம்பு, துளசி, இன்னுமே நிறைய இயற்கையான பொருட்களை வந்து இதில் ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த சீயாக்காய் பவுடரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு என்னென்ன நன்மை கிடைக்கும்னு பார்த்தா, இயற்கையாக கூந்தலை வந்து சுத்தம் செய்யும், முடி உதிர்தலை குறைக்கும், முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும், கூந்தலுக்கு பளபளப்பை தரும், பொடுக போக்கும், அது மட்டும் இல்லாமல் ட்ரைனஸை வந்து இல்லாமல் ஆக்கும். இந்த சீயாக்காய் பவுடரை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியுமா? நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன், அதாவது உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து கொஞ்சம் லைட்டாக சூடான தண்ணியிலே இதை மிக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அரிசி கஞ்சி என்று சொல்லுவாங்க, நம்ம சோறு இது செஞ்ச அரிசி கஞ்சி என்று சொல்லுவாங்க. ஸோ அந்த தண்ணி எடுத்துக்கொள்ளும், அது உப்பில்லாத தண்ணி எடுத்து அதோட இதை மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு இதை ஃபர்ஸ்ட்டாக உங்களோட ஹெட்டில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கல்ப்ல இருந்து முடி வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் இதை அப்படியே விடணும். ஸோ இதை தலையில் இறங்க விட்டுட்டு அதுக்கு பிறகு வாஷ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட முடி வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக அந்த க்ளீன்னஸ்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து இதை யூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு டென்ட்ரஃப் இல்லாமல் போயிடும். மற்றும் இப்போ நான் வீடியோவில் சொன்ன எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு கிடைக்கும். லக்ஷ்மி ஹெர்பல்ஸில் இந்த ஐட்டங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% இயற்கையாக தயாரிக்காங்க. டாக்ஸிக்கான ஷாம்பு, கண்டிஷனர் எல்லாம் யூஸ் பண்ணுற அழுத்து போன ஆக்கள் நாங்கள் இயற்கையாக நான் டாக்ஸிக்கான ஐட்டங்கள் யூஸ் பண்ண நினைக்கிறார்களுக்கு தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் வந்து அலைஞ்சு திரிஞ்சு வேண்டணும்ல, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னு சொன்னால் லக்ஷ்மி ஹெர்பல்ஸால் இலங்கை பூராவுமே அவங்களோட ப்ராடக்ட் எல்லாம் டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ இதை வேண்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கட்டாயம் பலனளிக்கும்.